வணக்கம் அன்பான ஜோதிடர்களே. இந்த அரசியலுக்கு நிறையா நான் விஜயை பற்றி சொல்லிகிட்டே வரேன். அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கடந்த ஒரு 4 மாதமாக போட்டுட்டு வரேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ போட்டேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன் கருத்து அப்படின்னா, சில அரசியல் கட்சிகள் உடையுமே அது மாதிரி உடைஞ்சிருக்கு. அந்த நிலை என்னென்னா, இவருக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, பலம் ஒவ்வொரு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்குது. சைலண்டாக பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி சைலண்டாக சில விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அரசியல் விமர்சகர்கள் இதை நல்லா உற்று கவனிக்கணும். அதாவது என்னென்னா, நான் இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும் இன்னும் சொல்லலை. ஆனால் டிசம்பருக்கு மேலே வரும்போது 4 மாதம் முன்னாடி சொல்லுவேன். டிசம்பருக்கு மேலே எந்த கூட்டணி வலுவாகிறதோ அந்த கூட்டணி ஜெயிக்கும்ன்றது. இப்போ எந்த கூட்டணி வலுவாக இருக்குன்னா திமுக மட்டும்தான் வலுவாக இருக்குது. அதுக்காக திமுக வரணும்னு சொல்ல, அதிமுக வரணும்னு சொல்ல. விஜயை பற்றி நான் கூறுகிறேன்னா, ஒரு மாற்றம் இருக்குன்றீங்க. அது திமுகவா விஜயா? இப்போ ஒரு கருத்து வெளியிடுது. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நிச்சயம் நடக்கும். அவர் கன்னியா லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். அவருடைய ஜாதக அமைப்பில் மறுபடியும் சொல்கிறேன், 3இல் ராகு இருப்பதால் வெற்றி பெறுவார். 1 முதலமைச்சர் என்ற பதவி இல்லாட்டாலும் எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் 2026 பிறக்கும்போது குறிப்பாக எதுவும் சொல்கிறேன். இப்போது பதிவு நீங்கள் அறிந்து உற்று நோக்குங்கள். நாளும் நல்ல நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி விடைபெறும். நன்றி.